ஹாய் எவ்ரிஒன். மணிவிஜி எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். ஸோ நேற்று எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். எல்லாத்தோட மார்க் லிஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு விடுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்துட்டுனா எல்லாத்தோட மார்க் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் இணைஞ்சிருந்தோம். அதை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து அந்த வேரியேஷன்ஸ் இன் மார்க் அந்த நியூஸ் பேப்பரில் வந்து அந்த நியூஸஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த டிஸ்கஸ் பண்ணதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி டிஆர்பி ஒன்று பண்ணியிருக்காங்க. ரெக்டிஃபை பண்ணுற மாதிரின்னு சொல்கிறத விட எப்படின்னா, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் வழங்கினதில் டிஸ்கிரிபன்சி வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த இதில் எப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடியுமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் நடந்த குளறுபடிகளை பற்றி பேசியிருந்தோம். அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. எப்படின்னா, ரிட்டன் மார்க் மட்டும் எடுத்துட்டு வர எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க் ஆட் பண்ணுவேன்னு சொல்லிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. அண்ட் ஆல்சோ ரிசல்ட்டை பற்றி நான் பேசுகிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் பேசிடுறேன். அண்ட் ஆல்சோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து என்ன மாதிரி இது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இணைஞ்சிக்கங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போ வரைக்கும் 1000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கீங்க. இன்னும் இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இன்டர்வியூ கிளாஸஸோ இன்டர்வியூ வந்து ப்ரிப்ரேஷன் பற்றி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அந்த ரெக்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் லைக் பிடபிள்யூடி, பிஎஸ்டிஎம்ஏ எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் தர்றேன்னு சொல்லியிருக்கிறது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தான். பட் ஆனால் இங்கே எல்லாத்துக்கான கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ கொடுத்துட்டாங்க. அண்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்க. இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். உங்களுக்கு ஹோமில் போய்க்கிட்டீங்க அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த இதில் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்ருக்கோம். ஸ்க்ரோல் ஆனதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேப் வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த நெக்ஸ்ட் டேப்பில் வந்து நீங்கள் அடுத்த இதில் கீழே வந்து போய்க்கிட்டீங்க அப்படின்னா கிளிக் ஹேர் டு மார்க் ஆஃப் கேண்டிடேட். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் அப்படின்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ இங்கே அந்த கோடை சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணிவிட்டு கோடை சர்ச் பண்ணிட்டு உள்ளே இது கோடை என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். பிடிஎஃப்பில் உங்களோட நேமு இந்த மாதிரி வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து டவுன்லோட் ஆயிரும். இதில் வந்து ரிசல்ட்டு விட்டுட்டாங்க. ரிசல்ட் விட்டதில் நிறைய பேர்த்துக்கு டிஸ்கிரிபன்சிஸ் என்ன இருக்குது அப்படின்னா, ரிட்டன் மார்க்கில் பெரிய வேரியேஷன்ஸ் இருக்குது. அது நம்ம பழைய அந்த 5 சப்ஜெக்டில் விட்டதுலேயே நம்ம பார்த்தோம். ரிட்டன் மார்க் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். நிறைய பேர் கட் ஆஃப் பற்றி கேட்டிருந்தப்போ கூட நான் சொல்லியிருப்பேன், ரிட்டன் மார்க் தான் உங்களோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ரிட்டன் மார்க்கில் டிஆர்பி விளையாண்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் ஆயிரும். இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தது நாட் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா இவங்க தமிழ் எலிஜிபிலிட்டிலேயே வந்து கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கிறதுல கிளியர் பண்ணாத கேண்டிடேட்டோட லிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் கிளியர் பண்ணவங்கள மட்டும் வந்து அதுக்கடுத்து ரேங்க் வைஸாகவே போட்டிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். நாட் குவாலிஃபைடு லிஸ்ட் வந்து போட்டதுக்கப்புறம் குவாலிஃபைடு லிஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டியில் கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு ரேங்க் வைஸ் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களோ இப்போ 142 142லேருந்து கீழே வரைக்கும் வந்து இருக்கிற எல்லாத்தோட மார்க்கையும் போட்டிருக்காங்க. இப்போது இதை வச்சு நம்மளுக்கு வேலை கிடைச்சிருமா சார் அப்படின்னு கேட்டால் வந்து இதை வச்சு வேலை கிடைக்காது. ஓகேங்களா? இதில் தான் சில பேர் வந்து டிஸ்கிரிபன்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நல்லா தான் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் எனக்கு வந்து 1 டிஜிட்டில் 2 டிஜிட்டில் வந்திருக்குது, 14 12 இது வந்து எல்லா கொஸ்டின்ஸுக்குமே வேரியேஷன்ஸ் நடந்திருக்கு. நார்மலாக ஒரு கொஸ்டின்ஸுக்கு மட்டும் கிடையாது. ஸோ ரிட்டன் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் எதுவுமே நம்ம கையில் கிடையாது. நம்ம கையில் வந்து மல்டிபிள் சாய்ஸ்னால் வந்து மல்டிபிள் சாய்ஸ் வந்து நம்ம கையில் இருக்கும். பட் ஆனால் ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் கிடையாது. இதுதான் நான் முதல்ல எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருந்தது. ஸோ ரிட்டன் எக்ஸாமை நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பண்ணியிருக்க முடியும். பாருங்கள், இதுலேயே பாருங்கள், இந்த கேண்டிடேட் ராஜாங்கிற கேண்டிடேட் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் 84 வாங்கிக்கிறாரு. ரிட்டனில் 6 மார்க் வாங்கினங்காட்டி எங்கேயோ போயிட்டார். அதே இதில் அதே கேண்டிடேட் வந்து 60 மார்க் வாங்கிக்கிறாரு. ரிட்டனில் வந்து 30 மார்க் வாங்கிட்டங்காட்டி இது மாறிடுச்சு. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் வந்து வந்திருக்கிறது ஏன்னா திருத்தினது ஒரே ஒரு ப்ரொஃபஸர் மட்டும் இருக்க மாட்டாங்க. வேரியஸ் ப்ரொஃபஸர்ஸ் திருத்திருப்பாங்க. லைக் நம்மளுக்கு சப்ஜெக்ட் அந்த 5 கொஸ்டினை வந்து பிரிச்சிருப்பாங்க. பிரித்து ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி கொஸ்டின் தனியாக, பாலிட்டி கொஸ்டின் தனியாக, இந்த மாதிரி
ஹிஸ்ட்ரி கொஸ்டினே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர்ஸ் திருத்திருக்க மாட்டாங்க. ஹிஸ்ட்ரி கொஸ்டின் வந்து அப்ராக்சிமேட்டாக 42,000 பேர்த்துல ஒரு 20,000 பேர் எழுதியிருக்காங்கன்னா மினிமம் ஒரு 20 டு 25 ப்ரொஃபஸர்ஸ் வந்து தான் திருத்தியிருந்திருக்கலாம். இல்லை ஏன் 100 ப்ரொஃபஸர்ஸ் கூட திருத்தியிருந்திருக்கலாம். ஸோ அந்த ப்ரொஃபஸர்ஸ் வேரியேஷன்ஸ் வர்றது இதை வந்து ப்ரெசிஷனில் நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் டபுள் எவல்யூஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. டபுள் எவல்யூஷன் ஃபாலோ பண்ணி ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. இதுலேயே அதுதான் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஏன் நான் டபுள் எவல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0.5 வருது. 25.5 19.5 அப்படின்னு சொன்னா டபுள் எவல்யூஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ 2 பேர் வேல்யூ பண்ணி அதில் ஆவரேஜ் தான் போடுவாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது. ஒரு சில இடத்துல ரொம்ப ரொம்ப இஷ்யூஸ் இருக்குது. எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, சில இஷ்யூஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு, ஒருத்தர் நல்ல மார்க்கு மல்டிபிள் சாய்ஸில் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அவருக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமில் 0 போட்டிருக்காங்க. 0 0 போடுற அளவுக்கு ஒருத்தங்க எழுதியிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொருத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் ரொம்ப ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கியிருக்காரு. பட் ஆனால் ரிட்டன் மார்க்கில் 49 போட்டிருக்காங்க. 49 இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. ஏன்னா ஆவரேஜாக எல்லோரும் வந்து பார்த்தோன்னா 30, 35 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் 49 அப்படிங்கிறது வந்து எப்படி 49 வந்து இது போட்டாங்க அப்படிங்கிறதுல தான். ஸோ டிஆர்பி இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி பேப்பர்ஸை ரிலீஸ் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி ஏன்னா வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிற இடத்துல ரிலீஸ் பண்ணிடணும். நாங்கள் வந்து இந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கிறாங்க, இந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க, அதனால நாங்கள் வந்து 49 கொடுத்துக்கிறோம். இந்த இடத்துல இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 0 கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது ரிலீஸ் பண்ணிட்டா வந்து ஒத்துட்டுனா கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். ஓகே, நம்ம இதனால தான் வந்து ஒத்துனா இது இல்லைனா வந்து வெளிப்படைத்தன்மையில் வந்து ஒரு கொஷின் வரும் டிஆர்பி மேலே. ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் வந்து அவங்க பார்த்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா 49-0ங்கிறது கொஞ்சம் வந்து இருக்க தான் செய்யும். டிஎன்பிஎஸ்சியில் இதே ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி நடந்திருக்குது. 0 போடுவாங்க, ஒருத்தங்க 15 மார்க் போடுவாங்க, நடந்திருக்குது. பட் ஆனால் அதான் மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமில் நம்ம கையில் இல்லை. அதுதான் ஃபஸ்ட்டு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாமே வந்துட்டுனா இருக்கும். இதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடத்தி இது போடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதனால் ரேங்க் வேரியேஷன்ஸ் வந்துருக்கு சார். இப்போ வந்துக்கிறத லிஸ்ட்டு வச்சே வந்து நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் சத்தியமாக வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் 15 ஆட் ஆகும். இந்த ரிட்டன் மார்க்கை நீங்கள் பார்க்குறப்பே தெரியுது ஒவ்வொரு மார்க்கும் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட். ஏன்னா 0 to 45, 49 வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் டிஎன்பிஎஸ்சி வந்து இன்டர்வியூவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லாப் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஒரு 5 ஸ்லாப் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாப்னா இவ்வளோ மார்க்கு, செகண்ட் ஸ்லாப்னா ஒரு 7 மார்க் வேரியேஷன்ஸ் வரும். ஸ்லாப் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி கூட போட்டுருந்துருக்கலாம். ஒரு இதில் இப்படி போட்டிருந்தாங்கன்னா பெரிய வேரியேஷன்ஸ் வந்துருக்காது. இங்கே 0 to 49 அப்படிங்கிறது ஒவ்வொரு மார்க்கும் பெரிய வேரியேஷன்ஸ் கொடுக்கறதுனால அப்படிங்கிறப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் ஆகிறப்பவும் இந்த லிஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் ஆல்சோ இது இன்டர்வியூ மார்க் ஆட் ஆகிறப்போ இந்த லிஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் கையில் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ஒருத்தர் இன்டர்வியூ மட்டும்தான் இப்போதைக்கு உங்கள் கையில் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க எல்லாமே இன்டர்வியூ எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஸோ அதுக்கான நம்ம ப்ராசஸ் வந்து பார்ப்போம். இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இணைஞ்சிக்குங்க. நம்ம அந்த லிங்க் வந்து நான் கொடுத்துட்றேன். லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இன்டர்வியூ கைடன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு கிளாஸஸ்ஸு எல்லாமே வந்து நான் போட்டுறேன். இன்டர்வியூவில் உங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்கிறேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்கறதுக்கு வழியை பாருங்கள். ஏன்னா நேற்று ஃபுல்லாக நான் அன்அவைலபிளாக இருந்தங்காட்டி என்னால் வீடியோ போட முடியல சரியா. ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வந்துட்டுனா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டவுட்ஸ் வந்து அந்த குரூப்பில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கான எல்லா ஆன்சர்ஸும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. இங்கே கொஞ்சம் வந்து ஆடியோ வந்து ஓரளவுக்கு இருக்கும். இன்னும் நிறையா இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.